ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கடந்த 11 மாதங்கள் எங்களை கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலும் அந்த கடைசி மாதத்திலும் முதலாவது நாளை நீர் எங்களுக்கு காண அருள் செய்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பினால, இரக்கத்தினால, உம்முடைய கிருபையினால, தயவினால எங்களை காத்து வழி நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்த தகப்பனப்பா, இந்த நாளிலும் உம்மை பாட, உம்மை போற்ற, ஆண்டவரே உம்மை வணங்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட அன்பு கூறுங்கள், என்னை சேவிங்கள் என்று சொன்ன தகப்பனப்பா, நாங்கள் இந்த வேளையில் ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட உம்மை சேவிக்க எங்களை ஒரு விஷயம் தாழ்த்து வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும், எல்லா தடைகளையும் நீக்கி போடும், விடுதலையோடு ஆராதிக்க உதவி செய்யும், எங்களோடு கூட பேசும். வந்திருக்கிற யாவரையும் எல்லாருடைய குறைகளை நிறைவாக்கி நீர் அனுப்புவீராக. உந்த நாமம் மாத்திர மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் பாடல் தாளிலே 469வது பாடல், கீதங்களும் கீர்த்தனைகளும் 103வது பாடலை நாம் பாடுவோம். ராஜன்
பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்களின் எத்தனை யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அள்ளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை இருக்கிறங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினுத்தம் துக்கப்படங்களை சீர்படுத்தும் மிக இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். நாம் அப்படியே முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை நாம் துதிக்கிறோம். 95வது சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். கர்த்தரை பெருமையாய் பாடி நம்முடைய இரட்சகரை சங்கீதங்கள் பண்ண சங்கீதம்
எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மனப்பாட வசனத்தை நாம் கேட்போம். அவர் தம்முடைய அடிமையை தாழ்மையை நோக்கி பார்த்த இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்று என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் பாக்கியவதி என்பார்கள். இதோ லூக்கா 1:48. நற்செய்தியை கொண்டாடுதல். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து இதோ இது முதல் எல்லா சந்ததிகளையும் என்னை பாக்கியவதி என்றார்கள். லூக்கா 1:48. செய்தியை கொண்டாடுதல். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர்கள் தன்னுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்றார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தன்னுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். லூக்கா 1:48. ஆராதனைக்கு தேவனுடைய செய்திக்கு ஆரம்பமாக பாடல் தாளிலே ஆராதனை கீதங்கள் 468, கீதங்களும் கீர்த்தனைகளும் 102வது பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 468, கீதங்களும் கீர்த்தனைகளும் 102வது பாடலை நாம் பாடுவோம். Amen.
செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு குடும்பை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. கடந்த மாதங்கள் முழுவதுமாக நம்மளை காத்து கொண்டார், நம்மோடு கூட இருந்தார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக சென்றது என்று பார்க்கிறோம். இந்த மகிமையானவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல பிதாவே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பின் மாதத்தை நாங்கள் இந்த மாதம் முழுவதும் கொண்டாட இருக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களையும் பிறப்பின் வசனங்களையும் தியானிக்க இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அடிமையின் தாழ்மையை மரியாளை நீர் நோக்கி பார்த்த தகப்பன், ஆண்டவரே, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்று சொன்னது போல, இந்த நாளில் வந்திருக்கிற யாவரையும் பாக்கியவானாய் நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே தேவதூதன் மரியாளோடு கூட பேசுகிறதான வார்த்தை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அல்லேலூயா. பாக்கியவதின்னு சொல்லுவாங்க, என் சந்ததிக்குள்ள என்ன செய்வாங்க? இது முதல் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்று சந்தோஷமாக அவர் மரியாள் கூறுகிறதை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். என் வயிற்றிலே இயேசுவானவர் பிறக்க மாட்டாரா என்று சொல்லி அநேக ஸ்திரீகள் அந்த நாளிலே காத்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எப்படியாக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால், நோவாவுடைய காலத்திலே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன செய்ததாம்? கிருபை கிடைத்தது அப்படின்னு பார்க்கிறோம். நோவா அந்த நாட்களில் எப்படி இருந்தான்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிங்க. அல்லேலூயா. நீதிமானும் உத்தமனுமானாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன செஞ்சிருக்குது? கிருபை கிடைத்தது என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த லூக்கா 1வது அதிகாரத்திலையும் இந்த மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறதான வார்த்தை என்ன என்று பார்த்தோம் என்றால், அவள் இந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்றான் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க, தேவனுடைய கிருபையை நீ என்ன செஞ்சிருக்கிற? பெற்றிருக்கிற அப்படின்னு சொல்லி மரியாளை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அப்போ கிருபை பெற்றதான அந்த சகோதரி எப்படி இருந்திருப்பாங்க? நீதிமானா இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. உத்தமையா என்ன செஞ்சிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டவர்களாக என்ன செஞ்சிருப்பாங்க? காணப்பட்டிருப்பாங்க என்று பார்க்கிறோம். தூதன் சொல்லுகிற அடுத்த வார்த்தை, கர்த்தர் உன்னோட கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களோடு கூட அந்த ஸ்திரியோடு கூட இருந்தார். அடுத்தது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாக அவள் அந்த இடத்துல கருதுகிறதை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நற்செய்தியை கொண்டாடுதல், இயேசுனுடைய பிறப்பின் நற்செய்தியை கொண்டாடுதல் எப்படியாக இந்த ஸ்திரீ கொண்டாடினார்கள் என்று பார்த்தோம் என்றால், ஆண்டவர்
தூதன் மூலமாக வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று சொன்னால் 32வது வசனத்தில் அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு என்ன செய்வார், கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்ட ஸ்திரீக்கு வாக்கு கொடுத்து விட்டு ஸ்திரீயோடு கூட நற்செய்தியை பேசிவிட்டு, நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள், கிருபை பெற்றவள், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நீ ஆசிர்வதிக்கப்பட்ட ஸ்திரீ என்று தூதன் பேசிவிட்டு அதுக்கு பின்பதாக சொல்லுகிற காரியம், அவர் எப்படி இருப்பார், அவர் பெரியவராய் இருப்பார், அவர் தேவனுடைய குமாரன், அவர் கர்த்தர் என்பதை, தாவீதின் குமாரனாய் இருந்தவர், தாவீதின் சிங்காசனத்தில் அவருக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நற்செய்தியை கேட்டதான அந்த மரியாள், அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாங்க, நேராக எலிசபெத்தை என்ன செய்கிறாங்க, பார்க்க போகிறாங்க. எலிசபெத்தை பார்க்க போன 41வது வசனத்தில் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்த எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டால், நிரப்பப்பட்டாள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறாள். இவள் போய் அந்த இடத்துல என்ன செய்கிறார், எலிசபெத்திட்ட போய் நற்செய்தியை அறிவிக்கிறார். அந்த இடத்துல என்ன செய்யுது, ஒரு சந்தோஷம் உண்டாகிறது, ஒரு சந்தோஷமாக கொண்டாடுகிறதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த எலிசபெத்தும் அவளை குறித்து, மரியாளை குறித்து சொல்லுகிற வார்த்தை 44வது வசனத்திலே, நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பா என்ன செய்ததாம், துள்ளிற்று. விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவங்க சொன்னதான தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று வாக்கு கொடுத்ததான அந்த வாக்கு தான் என்ன செய்திருக்கிறது, இந்த இடத்துல நிறைவேறிக்கிறது. வாசிங்க ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஏசாயாவால் தீர்க்க தரிசனமாய் முன் அறிவிக்கப்பட்டதான வார்த்தை அந்த நாட்களில் என்ன செஞ்சிருக்குது, நிறைவேறி இருக்கிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் இந்த மரியாள் நன்கு என்ன செஞ்சிருப்பாங்க, அறிந்து வைத்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி அறிந்து கொண்டதான அந்த சகோதரி கிருபைக்காக என்ன செஞ்சிருந்தாங்க, காத்து கொண்டிருந்தார்கள், நீதிமானாய் இருந்தார்கள், உத்தமர்களாய் இருந்தார்கள், தேவனோடு கூட என்ன செஞ்சிருந்தாங்க, சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த ஸ்திரீ என்ன செய்யப்பட்டவர்களாய் இருந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அப்ப இயேசுடைய பிறப்புக்கு முன்பதாக எலிசபெத்தும் மரியாள் 2 பேரும் என்ன செஞ்சாங்க, சந்தோஷமாக அவருடைய பிறப்பை வைத்து என்ன செஞ்சாங்க, அந்த நற்செய்தியை வைத்து அவர்கள் கொண்டாடினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல அந்த பிள்ளை, வயிற்றில் உள்ள பிள்ளை என்ன செய்ததாம், துள்ளிற்று என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய மகிழ்ச்சியாக அந்த இடத்துல என்ன செய்தார்கள், கொண்டாடினார்கள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். நோவாவுடைய காலத்திலே நோவா வைத்து பார்த்தோம்னா ஆண்டவர் என்ன செஞ்சார், நோவாவுடைய பிறப்பை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நோவாவுடைய காலத்தில் எல்லாரையும் ஜலத்தினால் அழித்த ஆண்டவர் நோவாவுடைய அந்த 3 பிள்ளைகளை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகம புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 9:2-3. ஹல்லேலூயா. 9ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அந்த நோவாவுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல மரியாள்கிட்டையும் பிறந்ததான இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறதான காரியம், யாக்கோபை அரசாளுவார். 33ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 1:33 அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் என்ன செய்வார், அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு என்னராது, முடிவிராது என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நோவாவின் காலத்திலே அவனை மட்டும் அவனுடைய பிள்ளைகளை மட்டும் காப்பாற்றி இப்படி ஆசீர்வதித்ததான தேவன் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இயேசுவை இந்த மரியாள் என்ன செய்கிறார், வயிற்றில் பிறந்ததான பிள்ளையை வைத்து சொல்லுகிற காரியம், யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அவர் என்ன செய்கிற, அரசாளுகிற ஒரு ராஜாவாக இருப்பார் என்று ஆசீர்வதிக்கிறதை என்ன செஞ்சிருக்கிறோம், வேதவசனத்தின் மூலமாக பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீ அந்த தேவன் அந்த கடவுள் அவருடைய வயிற்றில் பிறப்பதற்கு ஒரு கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. அல்லேலூயா. எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்ல, மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் இருக்கு. அவைகளில் சில கனத்திற்குரியதும் சில கனவீனத்திற்குரியமானவைகள். இந்த நாளிலே மரியாள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். கனத்திற்குரிய பாத்திரமானவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்து இயேசு அவருடைய வயிற்றில் என்ன செய்தார்? பிறந்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, நிந்தை, புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீ என்று பார்க்கிறோம். நிந்தை, புருஷன் இல்லாமல் எப்படி உலகத்தார் அப்படிதான் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அவங்களுடைய அவமானம், ஒரு நிந்தை, எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிறதான ஒரு பக்குவம் அவர்களுடைய இருந்ததுனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக அவர்களை தெரிந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அந்த குழந்தையை கொண்டு ஆலயத்தில் சிமியோன் கையில் கொடுக்கும் பொழுது உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் என்ன செய்யுமா? உருவி போகும். யோசித்து பாருங்க, ஒரு குழந்தையை பிரதிஷ்டை பண்ண கொண்டு வர்றாங்க. ஒரு ஐயர்வாளோ குருவானவரோ இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லும் பொழுது அவனுடைய தாயினுடைய உள்ள எப்படி இருக்கும்? வேதனையாக இருக்கும், அப்படி தானே? அதையெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க? மனசில் வைத்து கொண்டிருக்கிறாங்க. மனசில் வைத்து சகித்தவர்களாக என்ன செஞ்சுருக்கிறாங்க? இப்படியா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன செய்யலை? புலம்பலை எல்லாவற்றிற்கும் ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக அந்த நாட்களில் காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். நமக்கு இந்த நாளில் ஒரு சந்தோஷமான காரியம், நற்செய்தி கொண்டாடுகிறோன்னா எப்படி கொண்டாடுவோம்? எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் யாரோ ஒருத்தர் 10 லட்ச ரூபா போடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? பணத்தை போட்டுட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு கொண்டாடுதலாக இருக்கும், அப்படி தானே? அந்த செய்தியை கேட்டாலே நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு கொண்டாடுதலாக என்ன செய்யும்? காணப்படும் அப்படின்னு பார்க்குறோம். தீராத வியாதி அந்த நாளில் என்ன செஞ்சிருச்சுது? தீர்ந்துருச்சுது. நம்ம என்ன செய்வோம்? அதை என்ன செய்வோம்? ஒரு கொண்டாட்டமாக என்ன செய்வோம்? கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனத்தில் வெள்ளி காசுகளை குறித்து சொல்லியிருக்கிற காரியம் வாசிங்க. என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த நாட்களில் யூதருடைய கலாச்சாரத்தில் 10 வெள்ளி காசை என்ன செஞ்சிருப்பாங்களாம்? தலையில் சூடியிருப்பாங்கன்னு பார்க்குறோம். எப்படி அப்படின்னா யூதருடைய அந்த என்கேஜ்மெண்ட், அந்த திருமண நிச்சயதார்த்தத்தில் ஒரு 10 வெள்ளி காசை தலையில் என்ன செஞ்சிருப்பாங்களாம்? சூடியிருப்பாங்களாம். இது அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக. அது மெல்லிய நூலினால தான் என்ன செஞ்சிருப்பாங்க? அதை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதை பார்க்குறோம். அதில் ஏதாவது ஒரு வெள்ளிக்காசு கீழே விழுந்துருச்சுது அப்படின்னா, தொலைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா அவங்களுடைய திருமணம் என்ன செய்யாது? நடக்காது. 10 வெள்ளிக்காசு என்ன செய்யணும்? கண்டிப்பாக அவங்க தலையில் சூடப்பட்டிருக்கணும். இதுதான் அந்த நாட்களில் யூதருடைய கலாச்சாரமாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அவங்கக்கிட்ட ஒரு வெள்ளிக்காசு என்ன செஞ்சிருச்சுது? தொலைஞ்சிருச்சுது. ஒரு வெள்ளிக்காசு தானே, 9 வெள்ளிக்காசு இருக்குது, அவங்க என்ன செய்யலை அப்படின்னு யோசிக்கல. அந்த ஒரு வெள்ளிக்காசுக்காக என்ன செஞ்சாங்களாம்? வீட்டை உள்ள நினச்சிருப்பாங்க, பெருக்கியிருப்பாங்க, அப்படி தானே? பெருக்கி கூட்டி பார்த்து தேடி கண்டுபிடிச்சது நிமித்தமாக அவங்க என்ன செஞ்சாங்களாம்? சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்து வீட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க, வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு காணாமல் போச்சுது, கிடச்சிருச்சுது. உடனே என்ன செஞ்சாங்க? அதை வைத்து சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அநேக கட்டளைகள், 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், அப்படி தானே? 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார்ல, அதில் ஒன்று ஏதாவது நம்ம தொலைச்சிருக்கிறோமா? இந்த நாட்கள் என்ன செய்யணும்? பெருக்கி அதை கூட்டி பார்த்து சிந்திச்சு பார்த்து அதில் நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களிலே சரி பார்த்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். யூதருடைய கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா அதே போல் நம்முடைய மணவாளன் யாராக இருக்கிறாரு?
இயேசுவா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் மனவாட்டியா என்ன செஞ்சிட்டாரு? தெரிந்தெடுத்துட்டார். அழைக்கப்பட்டவர்களா? ஆமாம். ஹல்லேலூயா. முன்குறிக்கப்பட்டவர்களா? முன்குறிக்கப்பட்டவர்கள் தான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். அப்படிப்பட்டவர்களாக தான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம். அவர் மணவாளனா என்ன செய்கிறார்? இருக்கிறார். மணவாட்டியாய் தெரிந்து கொண்டதான நாம் இந்த நாட்களிலே ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், நியாயப்பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார், அநேக வேதவசனங்கள் மூலமா இப்படி நடங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதில் ஒன்று இந்த நாட்களிலே தொலைந்து போனாலும் அதை தேடி கண்டறிந்து நம்ம அதில் எப்படி சீர்படுத்தணுமோ இந்த நாட்களிலே சீர்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று கொடுப்பாங்களாம். என்ன அப்படின்னா, மேரேஜ் டாக்குமெண்ட் சொல்லி ஒரு டைரியில் மணவாளனுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், நீ எப்படி நடந்துக்கிடணும்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், அவங்க கையில் கொடுப்பாங்களாம். அதை எடுத்து வாசித்து மணவாளனுக்கு ஏற்ற வகையில் இவங்களை என்ன செஞ்சணும்? மாற்றி கொள்ளணுமா. அது மாற்றி கொள்ள முடியலன்னா அந்த திருமணம் என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி யூதருடைய கலாச்சாரத்தில் பார்க்குறோம். இதே போல் நம்ம வேதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? எழுதி நம்ம கையில் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ இதில் ஒன்றை நம்ம தொலைச்சாலும் அவரோடு கூட வருகையில் நம்ம நினைச்ச முடியாது, ஏறெடுத்து கொள்ளப்பட முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறோம், பார்க்குறோம். அந்த சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிற காரியத்தை பார்க்குறோம். அதை தொடர்ந்து அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 8வது 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதில் சொல்லியிருக்கிற காரியம் காணாமல் போனதே அதெல்லாம் இல்லை. இந்த நாட்களில் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவதூதருக்கு முன்பாக என்ன செஞ்சிருக்குது? அந்த ராஜ்யத்தில் என்ன உண்டாயிருக்குது? சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நற்செய்தியை கொண்டாடுதல், பிறப்பை மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கொண்டாடக்கூடாது. அது கடைசியில் எங்கே போய் முடியுது? ரட்சிப்பை தான் என்ன செஞ்சிருது? கொண்டு போய் முடிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அந்த ரட்சிப்பை தான் இந்த நாட்களில் என்ன செய்யணும்? கொண்டாடணும்னு சொல்லி இருக்கிறதை வேதவசனத்தின் மூலமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த நாளிலே இந்த வேத வசனத்தை ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து நாம் தியானித்து நம்ம இந்த நாட்களிலே கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத காரியங்களுக்கு இந்த நாட்களிலே ஒப்பு கொடுக்க பிரயாசப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். அதே அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற காரியம் கெட்ட குமாரனை குறித்து சொல்லியிருக்குது. அப்படிதானே? எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான்? வாங்கிட்டு போய் விற்று என்ன செஞ்சுட்டான்? திரும்ப அப்பாவிட்ட என்ன செஞ்சுட்டான்? வந்து நிற்கிறான். தகப்பன்ட்ட வந்து என்ன செய்கிறான்? நிற்கிறான். இப்படி ஒரு வேலைக்காரனாவது சேர்த்துக்குவாரா அப்படின்னு வந்து நிற்கிறான். அவனுக்கு கிடைத்த பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் 23வது வசனத்தில், அல்லேலூயா. பாருங்க, கொழுத்த கன்றை வந்து கொண்டு வந்து என்ன செய்தார்? அடித்து புசித்து சந்தோஷமாய் இருப்போம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தூதர்களும் சரி, கொண்டாடுகிற கொண்டாட்டமும் சரி, இந்த பூமியில் இருக்கிற தகப்பனுடைய கொண்டாடுதலும் சரி, ஒரு மனம் திரும்புகிற அந்த பாவியின் நிமித்தமாக தான் என்ன செய்கிறதா? ஒரு கொண்டாட்டம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நற்செய்தியை வெறுமனே அவருடைய பிறப்பை அறிவிப்பது மாத்திரமல்ல, ஆத்துமாக்கள் மனம் திரும்புகிறது தான் நமக்கு எப்படி இருக்கணுமா? ஒரு கொண்டாடுதலாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இது இயேசுனுடைய பிறப்பை வைத்து சொல்லப்பட்டதான காரியம், கொண்டாடுதல். யோவான்சனுடைய பிறப்பை பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 57வது 58வது வசனத்தில் நீங்க பாருங்க, வாசிங்க. லூக்கா 1:57-58. கர்த்தர் அவரிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவருடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவருடனே கூட செஞ்சார்கள், சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. யோவான்சானுடைய பிறப்பை குறித்து அவர்கள் என்ன செஞ்சாங்க? சந்தோஷப்பட்டார்கள். இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சிருந்தாங்க? முன் அறிவித்திருந்தார்கள். அதே போல யோவான்சானுடைய பிறப்பை குறித்து என்ன செஞ்சிருந்தாங்க? முன் அறிவித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது சகரியாவுக்கு என்ன செஞ்சிருந்தாரு? ஆண்டவர் முன் அறிவித்திருந்தார் என்று பார்க்கிறோம். முன் அறிவித்த பின்பதாக, அந்த பிள்ளை பிறந்த பின்பதாக அவருடைய உறவினர்கள் பந்து ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்து என்ன செய்தார்களாம்? சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ அவரை குறித்து சொல்லியிருக்கிற காரியம் 76, 77வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, லூக்கா 1ஆம் அதிகாரம் 76, 77, நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும்
ஹல்லேலூயா. இதுல பாருங்க, வழியை நீ ஆயத்தம் பண்ணணும் கர்த்தராகிய இயேசுவுக்கு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நீ என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும் சொல்லிதான் யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பினுடைய விசேஷமான காரியமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். 80வது வசனத்துல அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் எங்க இருந்தாராம், வனாந்தரத்தில் இருந்தார் என்று பார்க்கிறோம். வனாந்தரத்தில் இருக்கிறார் அவர், ஆவியில பலப்படும்படி ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்தில் இருந்தார் என்று பார்க்கிறோம். எதுக்காக? ஆவியில பலன் கொள்ள. இயேசுவானவரும் வனாந்தரத்துக்கு கூட்டு போகப்பட்டார் ஆவியினால. எப்படி கூட்டு போகப்பட்டாரு? பிசாசினால 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. பிசாசினால என்ன செய்யப்படுகிறார்? சோதிக்கப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அதன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பதாக தேவ தூதர்கள் வந்து அவருக்கு என்ன செஞ்சாங்களாம், பணிவிடை செய்தார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு போஜனத்தை என்ன செஞ்சார்கள், கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு வனாந்தர வாழ்வு உண்டு என்று பார்க்கிறோம். எதற்கு? ஆவியில பலன் கொள்ள. நமக்கு ஒருவேளை அநேக பாடு, பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் என்ன செய்யலாம், இருக்கலாம். அவர்களாம் அப்படி வருகிற காரியம் என்ன என்று பார்த்தோம் என்றால், நம்ம இன்னும் என்ன செய்யணும், ஆவியில பலன் கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். சவுல் பவுலாக மாற்றப்பட்டார். சவுல் எப்படிப்பட்டவராக இருந்தார்? தமஸ்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்முடைய சபை விசுவாசிகளை துன்பப்படுத்தும்படியாய் அதிகாரத்தை பெற்று சென்றவராய் இருந்தார். ஆனால் அவருக்கு நடந்த சம்பவத்தை பாருங்க. ஒரு வெளிச்சம் அவர் மீது உதித்து என்ன செய்து, நீ என்ன செய்யற, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு சொல்லி பேசுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் கண் குருடாக்கப்படுகிறான். பிற்பதாக எப்படி அவன் கண் திறக்கப்பட்டது, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டான் அப்படிங்கலாம் வேதவசனத்தில் பார்க்கிறோம். கடைசியாக அவர் எங்க போனார்னா, அப்போஸ்தலர்கிட்ட போகல, கமாலியருடைய பாதத்தில் அமர்ந்து 3 வருஷம் என்ன செஞ்சாராம், கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தையும் வேதத்தின் ரகசியங்களையும் கர்த்தருடைய வார்த்தைகள் அவர் என்ன செய்தார், கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அவருடைய பழைய ஏற்பாடு ஃபுல்லா அவருக்கு தெரியுமா? நியாயப்பிரமாணம் ஃபுல்லா தெரியுமா? பவுலுக்கு எல்லாத்துலேயும் அவர் என்ன செஞ்சார், கற்று தேர்ந்தவர். எல்லாம் அவருக்கு நன்றா தெரியும், ஒன்று மட்டும் தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து, இயேசுதான் மேசியா, இயேசுதான் ரட்சகர் என்பதை மட்டும் அவர் என்ன செய்யாமல் இருந்தார், அறியாதிருந்தார். ஆனால் அவர் 3 வருஷம் எங்கே உட்கார்ந்துருந்தாரு, கமாலினுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய உபதேசங்களையும் வார்த்தைகளையும் கற்று அவர் தேர்ந்தார் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பும் சரி, யோவான்சனுடைய பிறப்பும் சரி, சவுல் பவுலாய் மாற்றப்பட்டதும் சரி, எதை நோக்கி அப்படின்னா, ஆவியிலே பலன் கொள்வதற்காக தான் அந்த வனாந்தர பாதை என்று பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் அந்த வனாந்தரத்திலிருந்து ஆவியிலே பலன் கொள்ளும் வரைக்கும் வனாந்தரத்தில் அவர் என்ன செய்தார், இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பிறப்பு, நம்முடைய வளர்ப்பு, இதுவரைக்கும் எல்லாம் ஆவியில இந்த நாட்களிலே பலன் கொண்டிருக்கிறோமா? அந்த ஆவியில பலன் கொண்டிருந்தால் நம்ம என்ன செய்வோம், எதை கொண்டாடுவோமோ அதை மாத்திரம் நாம் என்ன செய்வோம், கொண்டாடுகிறவர்களாக இருப்போம். சிம்சோனை குறித்து பாருங்க. அவருடைய பிறப்பு நியாயாதிபதியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3வது 5வது வசனத்தில் பாருங்க. எதுக்காக அவர் பிறந்தார்? இஸ்ரவேலர் என்ன செய்யணும், ரட்சிக்கணும் என்பதற்காக. பெலிஸ்தருடைய கையில, சத்துருடைய கையிலிருந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரால் தீர்க்க தரிசனம் உரைத்து பிறப்பிக்கப்பட்டதான மகன் தான் யாரு, சிம்சோன். ஹல்லேலூயா. அவர் ஆவியில பலப்பட்டார். இருந்தாலும் என்ன ஆச்சுது, உலக சோதனையினால் அநேக முறை என்ன செஞ்சார், விழுந்து போனார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கடைசியில் அவர் என்ன செஞ்சார், பலப்படுத்தினார். ஆண்டவர் அவரை இந்த ஒரு விசை என்று கெஞ்சினதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுத்த திட்டங்கள், தீர்மானங்கள் முழுவதுமாய் நிறைவேற்ற முடியாதபடி இருந்தவனாய் இருந்தாலும் ஆவியில் அவன் என்ன செஞ்சான், பலப்பட்டான். ஒரு வார்த்தை மாத்திரம் என்ன செஞ்சான், ஒரு முறை நீர் என்ன செய்யும் என்று ஒரு தருணத்தை கேட்டுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த நாளிலே ஸ்தோத்திரம், உங்களை என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், வழிநடத்தி கொண்டு வருகிறார். நம்ம எதை குறித்து இந்த நாட்களிலே கொண்டாட வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் பிறப்பை மட்டுமல்ல, நம்முடைய ரட்சிப்பை குறித்து இந்த நாட்களிலே சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவதூதர்களும் ஒரு பாவி மனம் திரும்பதை குறித்து தான் அங்கே என்ன செய்யறதா, சந்தோஷம் உண்டாகிறது, கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய சத்துருக்கள் அழிக்கப்படுகிறது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்ததாம், கொண்டாட்டமாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறதை நம்ம சில வேத வசனத்தில் பார்க்கிறோம். மோசையினுடைய பிறப்பை குறித்து நம்ம இப்போ வாசித்தோம், அப்படிதானே? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் வாசித்தோம். மோசையினுடைய பிறப்பு எப்படிப்பட்டது? எல்லா சிறு பிள்ளைகளும் அந்த வயதில் என்ன செஞ்சுட்டாங்க, இறந்து போனாங்க. ஆனால் மோசை மாத்திரம் என்ன செய்கிறார், காப்பாற்றப்பட்டு யார் அழிக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருந்தானோ அவங்களுடைய இடத்துல என்ன செய்யப்பட்டார், வளர்க்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். எதற்காக? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 2:8. அல்லேலூயா. பிள்ளையின் தாயிட்டை அவர் என்ன செய்கிறார், வளர்கிறதை பார்க்கும். 3ஆம் அதிகாரம்
10வது 12வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா 10வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன். எதற்காக? இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எங்கிருந்து? எகிப்திலிருந்து. ஹல்லேலூயா. 12வது வசனத்தை பாருங்க, நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவுடைய பிறப்பு அல்ல, எல்லாருடைய பிறப்பையும் பார்த்து, தீர்க்கதரிசியுடைய பிறப்பு, மோசேயுடைய பிறப்பு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவரை ஆராதிக்கணும், ரட்சிக்கப்படணும், அவர் பண்டிகையை கொண்டாடணும் என்பதற்காக தான். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்க, பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போய் ஆண்டவருக்கு நின்று பண்டிகை கொண்டாடுகிறது, அந்த நற்செய்தியை கொண்டாடுகிறது தான், ஜனங்களை போக விட வேண்டும் போய் கேட்கறது தான் மோசேனுடைய பிறப்பு கூட ஒரு அடையாளமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மோசே பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தான்? வழிநடத்தி கொண்டு போனான். தேவனை ஆராதனை செய்யும்படியாய் அவர் என்ன செய்தான்? வழிநடத்தி கொண்டு போனான் என்று நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்க்கிறோம். அதே போல இன்னொரு சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்றால், சூனைம் ஊர் ஸ்திரீ, அந்த ஸ்திரீனுடைய மகனுடைய பிறப்பு அப்படின்னு பார்க்கிறோம். சூனைமருடைய ஸ்திரீ மகனுடைய பிறப்பு அப்படின்னா, எலிசா தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு கணம் பொருந்தியதான ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகிறது வழக்கம். இவர் அடிக்கடி இந்த இடத்துக்கு வருகிறார், சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ ஓய்வு எடுப்பதற்காக ஒரு அறையையும் அவருக்கு என்ன செய்கிறாங்க? கட்டி கொடுக்குறாங்க. அப்போ இவ்வளவு பராமரிப்பு, நம்மளை பராமரிக்கிற இவளுக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்கும் பொழுது, இவள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாள். அவள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, உன்னை குறித்து ராஜாவிட்ட ஏதாவது ஒரு வினவ வேண்டி இருக்குதா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு சொல்றாங்க, இல்லை, நான் எல்லாத்துலேயும் நான் சம்பூர்ணமாக இருக்கிறேன், நான் கணம் பொருந்தியவளாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாஸ்துலாம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. 13வது வசனத்தில் பார்த்தோம்னா, ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், ராஜாட்ட போய் என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். அப்போ கேயாசி சொல்லுகிறார், உனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்குறோம். உடனே ஒரு உற்பவ காலத்திட்டத்திலே, ஒரு பிராண உற்பவ காலத்திட்டத்திலே உனக்கு ஒரு பிள்ளை, ஒரு குமாரனை ஆண்டவர் கொடுப்பான்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுகிற காரியம், உமது அடியாளுக்கு என்ன செய்ய வேண்டாம், அபத்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளையை கொடுத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை கடைசியில் என்ன செய்து இறந்து போகிறது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் அதனுடைய பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, பிள்ளை இறந்து போகுது. திரும்ப அந்த பிள்ளையை எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? உயிரோடு கூட எழுப்புகிறதை பார்க்கிறோம். கடைசியில் 2 ராஜாக்கள் 4:13 உள்ள வார்த்தை நிறைவேறுகிறதா இருக்கிறது. எப்போது? 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான் என்று. ஹல்லேலூயா. மரித்த அந்த பிள்ளை உயிரோடு கூட எழுந்திருக்குது. பிள்ளையை கொடுத்ததுக்கு ஒரு காரியம் உண்டு, அது மரித்து உயிரோடு கூட எழும்பினதற்கு ஒரு காரியம் உண்டு. என்ன என்று பார்த்தீங்கன்னா, 7 வருஷம் பஞ்சம் உண்டாகும், நீ வேற தேசத்துல போய் பொழைச்சிக்கோன்னு சொல்லி அந்த ஸ்திரீயை எலிசா அனுப்பிவிட்டார். அந்த ஸ்திரீ திரும்பி வரும் பொழுது அங்கே அவளுடைய இடமும் இல்லை, நிலமும் இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் முதல்ல என்ன சொன்னாங்க? நான் கணம் பொருந்திய ஸ்திரீ, ராஜாட்ட பேச வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. கடைசியில் என்ன ஆச்சுது? ராஜாட்ட வந்து நிற்க வேண்டிய ஆச்சு. ராஜாட்ட ஒன்றுமே பேச வேண்டாம், அவங்க செய்ததான, ஆண்டவர் செய்ததான அற்புதமே அந்த ராஜாவுக்கு என்ன உண்டாச்சுது? ஒரு பிரதானியை நியமித்து இவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய் என்று சொன்னதை பார்க்கிறோம். அப்போ எலிசா தீர்க்கதரிசி அப்போதே அறிந்து வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருடைய பிறப்பும் யாராவது ரட்சிக்கப்படுவதற்காக தான் என்ன செய்கிறது? இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த சூனேமுடைய ஸ்திரீனுடைய மகன் அவன் உயிரோடு கூட எழுந்தது, பிறந்தது எல்லாமே ராஜா அவனுடைய எலிசா மூலமாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியான காரியத்தை செய்ததை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுடைய பிறப்பும் இறப்பும் இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இயேசுவானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பிறந்திருக்கிறார்.
அவருடைய பிறப்பு கடைசியில் அவருடைய நற்செய்தியை நம்ம கொண்டாடுகிறோம். அது மாத்திரமே அவருடைய வாழ்க்கையின் நற்செய்தியை கொண்டாடுகிறோம். எப்படியெல்லாம் கொண்டாடுகிறோம்? அவர் அநேக அற்புதங்களை என்ன செஞ்சார்? செய்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதம் செஞ்சுருக்கிறாருன்னு நீங்கள் என்ன செய்வீங்க? அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவீங்க, சாட்சி சொல்லுவீங்க, அல்லது ஸ்வீட்டு கொடுப்பீங்க, ஏதாவது என்ன செய்வீங்க? சந்தோஷத்தோடு கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்வீங்க? கொண்டாடுவீங்க அப்படின்னு பார்க்குறோம். கடைசியில் பார்க்க போனால் அவருடைய மரணத்தை கொண்டாடுகிறது, அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுதல் அப்படின்னு தான் சொல்லி முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே இன்னொரு காரியத்தை குறித்து பார்த்தோம்னா, நாகமான் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் குஷ்டரோகம் சுகமானது. எப்போ சுகமானது? ஒரு சிறு பெண் போய் என்ன செய்கிறாங்க? எலிசா அப்படி எலியா தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் இந்த நோய் என்ன செய்யும்? சுகமாகும்னு சொல்கிறாங்க. ஒரு நற்செய்தி என்ன செய்கிறாரு? அந்த சிறு பெண் மூலமாக கேள்விப்பட்ட நாகமான் எலியாவிட்ட போய் என்ன செஞ்சிட்டாரு? சுகம் பெற்று வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதை பாருங்க, நற்செய்தியை இந்த நாட்களிலே நாம் பிற ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு வார்த்தையாவது சொல்லணும், ஆண்டவர் நல்லவர், இயேசு உங்களுக்கு என்ன செய்வார்? சுகத்தை தருவார் அப்படின்னு சொல்லி அந்த ரட்சிப்பை குறித்து இந்த நாட்களிலே அறிவிக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி இந்த நாளில் கேட்ட சத்தியத்தை நினைத்து நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம். நற்செய்தியை கொண்டாடுதல் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே உம்முடைய பிறப்பை மரியாள் அறிந்து கொண்டு ஆண்டவரே எலிசபெத்தோடு கூட சென்று அவர்களிடம் அறிவித்து அந்த இடத்திலே கொண்டாடினார்கள், சந்தோஷப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனும் அவனுடைய பிறப்பு உம்மை குறித்து உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் வனாந்தரத்திலே ஆவியில பலனடையும்படியாய் வனாந்தரத்தில் இருந்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வனாந்தர பாதைகள் இருக்கலாம், அநேக சோதனைகள், பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம். பிசாசானவன் அநேக சோதனைகளை கொண்டு வரலாம். ஆனால் கடைசியிலே தேவதூதர்கள் இயேசுவை போஷித்தார்கள், பணிவிடை செய்தார்கள் என்று சொன்னது போல இயேசும் வனாந்தர 40 நாள் வனாந்தரத்தில் புசியாமல் குடியாமல் இருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் வனாந்தர பாதைகள் நமக்கு இருக்கலாம். எல்லாம் ரட்சிப்படைவதற்காக, நாம் வருகிற நாட்களில் பொன்னாய் விளங்கி கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவதற்காக 10 கட்டளைகளும் சரி, ஏதாவது ஒரு கற்பனைகள், நியாயப்பிரமாணம், ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கலாம், தொலைத்திருக்கலாம். இந்த நாளிலே அதை கண்டுபிடித்து நான் பரிசுத்தமாயிருக்கிறேன், பூரணராயிருக்கிறேன் என்றுதான ஒரு சந்தோஷம், ஒரு கொண்டாடுதல் நமக்குள்ள காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமாக பரலோக ராஜ்யத்தில் தேவதூதர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். நாம் மனம் திரும்புகிற காரியத்து நிமித்தமாய் ராஜ்யத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. எல்லாருடைய பிறப்பையும் நாம் பார்த்தோம். சூனைமூராவுடைய மகனுடைய பிறப்பை பார்த்தோம். அது ராஜாவுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாய், ராஜாவுக்கு தேவனை பற்றி, தேவனுடைய மகத்துவத்தை பற்றி, அவருடைய வல்லமை குறித்து நற்செய்தி அறிவிக்கும்படியாய் அவருடைய பிறப்பு இருந்தது என்று பார்க்கிறோம். எங்களையும் இந்த பூமியில் பிறக்க வச்சிருக்கீங்கப்பா. இவ்வளோ நாள் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் எப்படி கொண்டாடுகிறோம்? நீர் கொடுக்கிற பணத்தினாலையா? ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற செல்வம் சுகத்தினாலையா? ஆண்டவரே, நீர் கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் கொண்டாட ஆண்டவரே இந்த நாட்களில் இன்னொரு உதவி செய்வீராக. உம்முடைய பிறப்பு எங்களுக்கு நற்செய்தி தான் ஆண்டவரே. உம்முடைய வாழ்க்கை எல்லாம் எங்களுக்கு நற்செய்தி தான் ஆண்டவரே. இந்த நற்செய்தியை செய்தியாக அல்ல ஆண்டவரே, அதை வாழ்க்கையில் நாங்கள் பிரயோஜனப்படுத்தினவர்களாய், அதை ஆண்டவரே நாங்கள் அபியாசப்படுத்துகிறவர்களாய் இருக்க ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ராஜா. வந்திருக்கிற யாவருக்கும் நிரப்படிப்பட்ட உதவி செய்வீராக. உந்த நாம மாத்திரம் வந்திருக்கிற யாவரை கொண்டு மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக ஆராதனை கீதங்கள் 69வது பாடல், கீதங்களும் கீர்த்தனைகளும் 84வது பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 69, கீதங்களும் கீர்த்தனைகளும் 84.